ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் பிடிச்சவங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு தேவையான பயனுள்ள நல்ல சமையல் குறிப்பு எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்குங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் நம்ம சில உங்களுக்கு தெரியாத பல டிப்ஸ் எல்லாமே தரப்பட்டிருக்கு, பார்த்து பயனடைங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை இலையில வந்து வாரம் ஒரு முறையாவது நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்பவே வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. എൻ്റെ പേര് ജോസഫ് കുറുവില. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാൻ ഇവിടെ ഒരു ബേക്കറി നടത്തുന്നു. ഈ ബിസിനസ് ബ്രിട്ടീഷുകാരുടെ കാലത്തിൽ എൻ്റെ വല്ലിപ്പിച്ചാന്നിക്കോട് അത് കഴിഞ്ഞ് അപ്പച്ചൻ കുറുവില. ഇപ്പോൾ ഞാൻ ഒരു ശരി ആക്സിഡന്റ്. நெக்ஸ்ட் வழக்கமான ரசம் செய்முறையில் வந்து ரசம் கொதிக்கும் போது வந்து கொஞ்சமாக வந்து முருங்கை இலைகளை நீங்கள் வந்து சேர்த்து கொதிக்க விடணும். இதனால் வந்து என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் சுவையான மற்றும் ஆரோக்கியமான ரசம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலைகள் இருக்குது. அதை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கணுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து முருங்கை இலைகளை நறுக்கி வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, ஜீரகம், உப்பு எல்லாமே சேர்த்து வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். அந்த இலைகள் வந்து நல்லா வந்து வெந்ததுமே வந்து வடிகட்டி சூடாக இருந்தலாம். தேவைப்பட்ட அரைஞ்சுமே நம்ம வடிகட்டியுமே இதை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும். இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாவல் மரம் இருக்கு இல்லையா, அது வந்து துண்டுகளை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு தண்ணி தொட்டியில் போடுறது வந்து ரொம்பவுமே வந்து நல்ல விஷயங்க. இது வந்து பூஞ்சை வளர்ச்சி வந்து தடுக்கும்னு சொல்லப்படுறது. 200 கிராம் எடையுள்ள நாவல் மரத்துண்டு வந்து இலைகளை நம்ம பயன்படுத்தும் போது தண்ணி தொட்டி வந்து எப்பவுமே வந்து நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கப்பு தண்ணியில் வந்து 1/4 கப்பு நீர் சேர்த்து வந்து முட்டைகளை நம்ம சமைச்ச பாத்திரத்தில் ஊற்றி 10 to 15 நிமிடங்கள் வந்து ஊற வச்சு நம்ம வந்து கழுவணும். இப்படி செய்யும்போது வினிகர் வாசனை வந்து நீக்குவதில் ஆனால் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இது இருக்கும். காப்பி தூளை ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் வச்சு சமையலில் வச்சிங்கனாலும் முட்டை வாசனை வந்து இல்லாமல் ரொம்பவுமே வந்து நீட்டாக வந்து உங்களுடைய சமையலறை இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே வந்து முட்டை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எலுமிச்சை சாதத்தில் தண்ணியில் கலந்து பாத்திரத்தில் ஊற வச்சு கழுவும் போது கூட வாசனை வந்து நீங்கள் மேலுமே வந்து சமையல் கிண்ணத்தில் எலுமிச்சை துண்டு வச்சு வரும்போது நல்ல ஒரு வாசனை வந்து பரப்ப உதவும். கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பயனுள்ள உங்களுடைய வீட்டுக்குள்ள இது அமையும். நம்ம வந்து புதிய வெங்காயம் வந்து அது கூட வந்து பழைய வெங்காயத்தை வந்து நம்ம வைக்கக்கூடாதுங்க. இந்த டிப்ஸ் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. பழையெல்லாம் நம்ம வந்து வச்சுட்டோன்னு சொன்னால் அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். கீழே வந்து பழசும் மேலே வந்து புதிய வெங்காயமும் நம்ம வந்து வைக்கணும். சரிங்களா? வெங்காயத்தை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. உட் வாஷ் சாம்பல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையுமே நம்ம ஆட் பண்ணி வைக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் வெங்காயத்தை. இது ரொம்ப நாட்கள் வந்து உங்களால் வெங்காயம் கெட்டு போகாமல் தடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு தோல் கூட வந்து வச்சோம்னு சொன்னால் வெங்காயம் வந்து அதிக நாள் வந்து கெடாமல் வந்து இருக்கும். தோலை வந்து நல்லா வந்து கழிச்சி வச்சோம்னு சொன்னால் அது வந்து ஈரப்பதம் பிடிச்சி சீக்கிரமாக வந்து அழுகிடுங்க. வெங்காயம் வந்து அதிக மனம் கொண்ட பொருட்கள் கூட நம்ம வச்சோன்னா கூட அது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெங்காயங்களை நம்ம நீங்கள் வாங்கிட்டு வர்றது முக்கியம் இல்லை, நல்ல பாதுகாப்பான முறையில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
வெண்டைக்காய் மேலே வந்து லேசாக வந்து நல்லெண்ணெய், அதாவது ஜிஞ்சர் ஆயில் ஏதாச்சும் வந்து நம்ம தடவி வச்சோம்னு சொன்னால் ஈரப்பதம் வந்து அது கூட வந்து ஊடுருவாமல் இருக்கும். இதனால் வந்து பூஞ்சையும் பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு வந்து அது நல்ல ஒரு லோ வெப்பநிலையில் வந்து ரொம்ப வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து வெண்டைக்காய் வந்து பூஞ்சை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உதவும். ஓகே, நெக்ஸ்ட்டு வெண்டைக்காயை வந்து நல்லா வந்து கழுவி நல்லா வந்து தொடச்சி முழுவதுமாக வந்து உலர வச்சு சிறிய துண்டுகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து வச்சு வெட்டணும். காஷ்மீரி மிளகாய் தூள் அப்படின்னா லேசான எண்ணெய் தடவுனீங்கன்னு சொன்னால் கூட செல்ஃப் லைஃப் வந்து வெண்டைக்காய்க்கு அதிகமாக இருக்குங்க. ஒரு தட்டில் வந்து நம்ம பரப்பி வச்சுடணும். 1 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏர்டைட் பேக்கில் வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து உங்களால் வெண்டைக்காயை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். அடுத்த டிப்ஸ், உப்பை வந்து அடிக்கடி சோதனை செஞ்சு பார்க்கணுங்க. பழைய உப்பு ஈரமாகி இருந்துச்சுன்னு சொன்னால் கசப்பாயிடும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அடுப்பு பக்கத்தில் நம்ம வச்சோன்னு சொன்னால் ஈரம் வந்து அதிகமாக பிடிச்சிடும். அதனால் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து வச்சுக்கணும் உப்பை. நெக்ஸ்ட்டு, சில உணவுகளில் வந்து காய்கறி குழம்பு, ரசம் இதிலெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து உப்பு வந்து சேர்ப்போங்க. அதே அளவு வந்து போதாது, அதிகமாகவும் அது வந்து தெரியும். உப்பை வந்து நடுத்தர கட்டத்தில் வந்து நடுவில் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து சுவைத்து பார்த்து நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறதை பற்றின இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பச்சை காய்கறிகள், பருப்புகள் இதெல்லாம் வந்து உப்பு வந்து நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லைங்க. தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்து உப்பை சேர்க்கும்போது சுவை நல்லா வந்து வரும். ஓகேங்க, தேங்காய் துவையலுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா செக்கெண்ணெய் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க. இல்லாமல் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் இல்லாமல் நல்லா வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வதக்கி அதுக்கப்புறமா சேர்த்துன்னு சொன்னால் சுவையல் வந்து நல்லா வந்து துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு செல்ஃப் லைஃப்புமே அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, அரைக்கும் நேரத்தில் வந்து நம்ம வந்து புளி வந்து சேர்த்துடணும். துவையல் அரைக்கும்போது சிறிது வந்து இஞ்சி சாறு அப்படி இல்லைன்னா சிறிது புளி நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துடணும். துவையல் வந்து பச்சையாக இல்லாமல் வந்து கெடாமலும் அது வந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வந்து மென்மையாக வந்து வெந்திருக்கணுங்க. மேலும் சாம்பார் வந்து பொடியை நம்ம வதக்கி போட்டோன்னு சொன்னால் வாசனை ரொம்பவுமே சாம்பாரில் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சாம்பார் வைக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்னென்னா, நம்ம வந்து நெய்யை வந்து கண்ணாடி ஜார் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் பாட்டிலில் வந்து நம்ம வந்து வைக்கணும். எப்போவுமே வந்து வறுத்த கரண்டியால் மட்டுமே நம்ம வந்து அதை வந்து எடுக்கணும். ஈரமாக இருக்கிற கரண்டியால் நம்ம எடுக்கக்கூடாது. நெய்யை வந்து அடிக்கடி நம்ம வந்து வெளிச்சம் வர இடத்துல வைக்கக்கூடாதுங்க. அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து நெய் வந்து கெட்டு போயிடும். அதனால் நெய் வந்து நீங்கள் இது போல் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுங்கள். ரொம்பவுமே வந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது போல் கடைசி வரல இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, வெண்ணெய் வந்து நம்ம வந்து வைக்கும்போதே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்தோம்னு சொன்னால் இது வந்து
நெய்யை வந்து அழகாக வந்து தங்க நிறமாக வந்து மாற்றும். நெய்க்கு வந்து மருத்துவ நன்மையுமே வந்து அதிகமாக வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெண்ணெயை அடிக்கடி நம்ம வந்து கிளறக்கூடாது. நெய்க்கு வந்து அதிக அளவில் நம்ம மருத்துவ குணம் இருந்தாலும் அதை வந்து ரெடி பண்ணும்போது வெண்ணெயை அடிக்கடி கிளறக்கூடாது. அடிக்கடி கிளறினா வந்து கீழே விழும் துகள்கள் எல்லாமே வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெய் வந்து தெளிவாக பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம். கோஸ் தண்டு இருக்குது இல்லைங்களா, கோஸ் தண்டை வந்து நம்ம வீணாக கீழே தூக்கி போட்டுவிடுவோம். அதை இனிமேல் வந்து தூக்கி போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட டிப்ஸுன்றதை பார்ப்போம். கோஸ் தண்டை வந்து சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து நறுக்கி மசாலா ஊற வச்சு பஜ்ஜி மாவில் வந்து தொட்டு பொன்னிறமாக நம்ம வந்து பொரிச்சு எடுக்க முடியும். சுண்டல் மாதிரி வதக்கி நம்ம வந்து கருவேப்பிலை, ஜீரகம், மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வந்து சாதாரண பொரியல் போல் நம்ம வந்து கோஸ் தண்டை வந்து செய்ய முடியும். நெக்ஸ்ட் டிப். அடுத்த டிப்ஸ் என்னென்னா வந்து சாம்பாரில் வந்து முருங்கைக்காய் போலவே வந்து கோஸ் தண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாங்க. நல்ல சுவையாகவும் வெஜ் குழம்புல கூட நம்ம வந்து கோஸ் தண்டை வந்து ஆட் பண்ணலாம். பிற காய்கறிகள் கூட வந்து நம்ம வெஜிடபிள் சூப்பில் கூட நம்ம வந்து கோஸ் தண்டை ஆட் பண்ணி செஞ்சோன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சீரகம், பூண்டு, மிளகாய் நறுக்கிய வந்து கோஸ் தண்டு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைச்சோன்னு சொன்னால் அருமையான வந்து சட்னி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பர். நறுக்கிய கோஸ் தண்டை வந்து தோசை மாவில் நம்ம வந்து கலக்கிறது வந்து அதில் கொஞ்சமாக வந்து காரம், கொத்தமல்லி சேர்த்து நம்ம சூப்பர் சுவையோடு நம்ம வந்து கோஸ் தண்டை வந்து ரெடி பண்ணி செய்ய முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து முட்டைகோஸை வந்து அதிகமாக நம்ம வந்து வதக்கணும்னு சொன்னால் நிறமும் சுவையுமே வந்து மங்கி போயிடுங்க. அதனால் வந்து சற்று நம்ம அதிக அளவில் வதக்கக்கூடாது. முட்டைகோஸை காரத்தை வந்து உங்களுக்கு ஏற்ப நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப சிகப்பு மிளகாய் வறுவலுக்கும் நம்ம ஆட் பண்ணினாலும் ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் முட்டைகோஸ். நெக்ஸ்ட்டு எலுமிச்சை தோலை வந்து நல்லா உலர்த்தி வந்து அலமாரியில் நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். எலுமிச்சை வாசனை பூச்சிகளுக்கெல்லாம் வந்து பிடிக்காதுங்க. அதனால் வந்து ஒரு கப் தண்ணியில் வந்து 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிட்டு அலமாரியில் நம்ம உள்ளே வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம். அப்படி தெளிக்கும் போது பூச்சிகள்லாம் வந்து இல்லாமல் உங்களுடைய அலமாரியை ரொம்ப க்ளீனாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 5 to 10 வேப்பிலைகளை லவங்கப்பட்டை துண்டு அப்படி இல்லைன்னா வந்து லவங்கம் இதெல்லாமே வந்து கட்டி ஒரு துணியில் வந்து வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து நேச்சராகவே வந்து பூச்சி விரட்டிகளாக இதை நம்ம பயன்படுத்த முடியும். வெறும் காகிதத்தோட இடைவெளியில் கூட நம்ம இதை வந்து சேதப்படுத்துச்சு பூச்சிகள் சொன்னால் இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் வேப்பிலை அப்படின்னா லவங்கத்தை நம்ம வந்து இட்டு நம்ம கட்டி எங்கெல்லாம் பூச்சிகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போட்டுட்டோம்னா பூச்சிகள் எல்லாமே வந்து ஓடிடும். உங்களுக்கு பூச்சி தொல்லை இருக்காது. நெக்ஸ்ட் டிப். உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாமே வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க. ஜிஞ்சர் கார்லிக் இது கூட சேர்த்து நம்ம வந்து வைக்கவே கூடாது. பூண்டு, இஞ்சி இதை கூட வந்து ஈரப்பதம் அதோடைய வாசனை அதோடைய வளர்ச்சியை வந்து தூண்டும். அதில் கெட்டு போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தனியாக தான் நம்ம வந்து வைக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் இது கூட வந்து உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு நம்ம வைக்கக்கூடாது. ஓகேங்க, இப்போ நம்ம நல்ல ஒரு சமையல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டு அதில் வந்து நீங்கள் பூவை 2 to 3 நிமிஷம் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் குளிர வச்சிங்கன்னு சொன்னால் காலிஃப்ளவரோட நிறம் மாறாமல் உங்களுக்கு அப்படியே வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். இனிமேல் காலிஃப்ளவர் செய்யும்பொழுது நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, பழங்கால வழியில் வந்து சிலர் வந்து காலிஃப்ளவர் வந்து வேகும்போது மேலே ஒரு தாமரையில் வந்து வைப்பாங்க. இது வந்து வெப்பம் சீராக்கிறதுக்கு உதவுறதுங்க. பால் சேர்த்தோன்னா இது ஒரு நல்ல யுக்தியாகவும் உங்களுக்கு அமையும். மேலும் வேகும் நேரம் கூட வந்து குறையும். பால் எலுமிச்சதுலையுமே வந்து வெள்ளை நிறத்தை வந்து பாதுகாக்க உதவுதுங்க. அதனால் இந்த காலிஃப்ளவர் சமைக்கும்போது நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்புமே வந்து காலிஃப்ளவர் வந்து மூடிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து வாடி போயிடும். அதனால வந்து உள்ளே வந்து நிறத்தை வந்து மங்க செய்யும். இதனால் சிறந்த நல்ல ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து காலிஃப்ளவரை சமைச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, உசிலி வந்து மிக வறண்டு போனது போல் இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் வந்து அது கூட வந்து அரைச்சி நம்ம தேங்காயை வந்து சேர்க்கணும். இதனால் வந்து ரொம்பவுமே வந்து சாஃப்டாக வந்து உசிலி மாறும். கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணோம்னா ரொம்ப வந்து இந்த டிஷ்ஷு டேஸ்ட்டாக நல்ல ஒரு பர்ஃபெக்டான கலவையில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பழைய முறையில் வந்து உசிலிக்குள்ளே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா சுவை வந்து இன்னுமே வந்து நல்லா இருக்கும். பருப்பை வந்து மிக்சியில் வந்து அரைக்கிறப்போ தண்ணி வந்து சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா வந்து உலர்ந்தபடி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் அரிசி சேர்த்திங்கன்னா பருப்பு ஒட்டாமல் உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டிப், சட்னியை வந்து குழம்பு வகைகளில் லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். குழம்பு வந்து கெட்டியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மீதி சட்னியில் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாமே சேர்த்து வதக்கி பருப்பு வடை அப்படின்னா பஜ்ஜிக்கு வந்து மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு கொத்தவரங்காய் போல் காயெல்லாம் வந்து சட்னியை ஊற்றி மெதுவாக வந்து நம்ம வந்து கிளறி எடுத்தோன்னா ரொம்ப ரிச்னஸ்ஸான டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதனால் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இட்லி மாவு கூட சட்னியை வந்து கலந்து சுட்டோம்னா தேங்காய் சட்னி அப்போ இது வந்து ரெடி ஆகிடும். உப்புமாவுக்கு வந்து சேர்த்தோன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, சேப்பங்கிழங்கு சரியாக வந்து வதங்க வைக்கிற வரையில் நல்லா வந்து கிளற வேணாங்க. நல்லா வந்து அடி பிடிக்காமல் என்ன வியூவர்ஸ், நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவல் எல்லாமே வந்து கண்டினியூவாக நீங்கள் பெறணுன்னா நம்ம கிக்கி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.